அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இலகுவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தையும் எமக்கு தர விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக நாம் வுது செய்கின்ற போது எமது பாதங்களில் நாம் காலுறை அணிந்திருந்தால் அந்த காலுறைகளை கலட்டி நாம் காலை கழுவுவதற்கு பதிலாக அதன் மீது தடவி எங்களுடைய உதுவை நாம் பூரணப்படுத்தி கொள்ள முடியும். சகோதரர்களே, இவ்வாறு காலுறை மீது நாம் மசூ செய்யும் போது அதனுடைய மேற்பகுதியைத்தான் நாம் மசூ செய்வோம். எனவே வலது கையினால் வலது காலையும் இடது கையினால் இடது காலினுடைய மேல் பகுதியையும் நாம் விரல்களை விரித்தவர்களாக எமது ஆரம்ப முன் விரல்களில் இருந்து இந்த மசூஹை ஆரம்பித்து கணுக்கால் வரைக்கும், அதாவது எங்களுடைய பாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் இந்த மசூஹை நாம் கொண்டு செல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மசூ செய்கின்ற போது நாம் முதலில் எமது வலக்காலினையும் பிறகு எமதுடைய இடது காலின் மீதும் நாம் மசூ செய்வோம். எனவே ஒருவர் விரும்பினால் இரண்டையும் ஒன்றாக செய்யலாம், அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக கூட செய்யலாம். இது விடயத்தில் மார்க்கம் எங்களுக்கு பெரிதான ஒரு அனுமதியை தந்திருக்கின்றது. எனவே மசூ செய்கின்ற போது நாம் கண்டிப்பாக எமது காலுறை அசுத்தங்களை விற்றும் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த காலுறையை நாம் மசூ செய்வதற்கு முன்பு வுது செய்து நாம் அணிந்திருந்தால்தான் அடுத்த தொழுகையின் போது அடுத்த முறை நாம் வுது செய்கின்ற போது மசூக்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கும். ஊரில் உள்ளவருக்கு ஒரு நாளும் பிரயாணத்தில் இருப்பவருக்கு 3 நாளும் இந்த மசூக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. எனவே எப்போது முதல் தடவையாக நாம் மசூ செய்கின்றோமோ அப்போதிலிருந்து ஒரு நாளை அல்லது பிரயாணத்தில் இருப்பவர் 3 நாளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறு தொடக்குகள் ஏற்படுகின்ற போதுதான் எமக்கு மசூ செய்வதற்கு அனுமதி கிடைக்கும். ஆனால் குளிப்பு கடமையானவர் மசூ செய்ய முடியாது. காலுறைகளை கலட்டி அவர் கண்டிப்பாக கழுவி ஆக வேண்டும். எனவே இதுதான் மசூக்குரிய முறை. அல்லாஹ் எமக்கு அருள் செய்வானாக.